வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆதிரை. இவங்க மகாநதி யமுனா அப்படின்னு சொன்னால் ஞாபகம் வரும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. பிக் பாஸ் 9ல் இவங்க கலந்ததுக்கப்புறம் ஆதிரைன்னு சொன்னாலே போதும், இவங்க ஃபேஸ் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அவங்கள பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இவங்க 1998 ஜூலை 11 பிறந்திருக்காங்க, அதுவும் திருப்பூரில். இவங்களுக்கு 27 வயசு முடிஞ்சுங்க. இவங்க ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் கோயம்புத்தூரில் இருக்குது, அங்கே தான் MBA முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ஆக்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனால நிறைய விளம்பரங்கள் நடிச்சிருக்காங்க. அப்படி நடித்ததுக்கப்புறம் இவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் காஞ்சனா 3. அதில் இவங்க நடித்ததுக்கப்புறம் பெருசாக வாய்ப்பு எதுவும் இல்லை, ரொம்பவும் பிரபலமாகலை அப்படின்னே சொல்லலாம். ஆனால் 2019 விஜய் சார் நடித்த பிகில் படத்தில் சிங்கப்பெண்களில் இவங்களும் ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க. அதில் இவங்க ரொம்பவே கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வரிசையாக இவங்க படங்கள் நடிக்க ஆரம்பித்தாங்க. 2022 வரலாறு முக்கியம் அப்படின்ற படத்துலையும், 2023 தீர்க்கதரிசி, 2024 பேச்சு இப்படின்ற நிறையா படங்கள் நடித்தாங்க. நடித்ததுக்கப்புறம் இவங்களுக்கு வாய்ப்பு எதில் கிடச்சிச்சு அப்படின்னா சீரியல், அதுவும் விஜய் டிவியில் மகாநதி சீரியல் 2023 இது ஸ்டார்ட் ஆச்சு. இதில் யமுனா அப்படின்ற கேரக்டரை இவங்க பண்ணியிருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது, அந்த கேரக்டரை நல்லாவே பண்ணியிருப்பாங்க. ஆக்டிங்கில் எந்த குறையும் சொல்ல முடியாது, சிறப்பாக நடிக்கக்கூடிய ஆள் தான் இவங்க. அதுக்கப்புறம் மகாநதிக்கு அப்புறம் இவங்க நடந்தது தான் பிக் பாஸ். பிக் பாஸ் போனதுக்கப்புறம் தான் இவங்க ஆதிரை அப்படின்றது தெரிய வந்தாங்க. அதுலேயும் சூப்பராக விளாண்டாங்கன்னே சொல்லலாம். அவங்களுக்கு என்ன வருமோ அதை சூப்பராக சிறப்பாக பண்ணாங்க. எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் பேசுகிறது எல்லாமே சூப்பராக பண்ணி ஒரு வழியாக அந்த ஹவுஸை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. இவங்க இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்கும் மேலே ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. இவங்க நடிப்பும் சரி, அழகும் சரி, சூப்பர் அப்படின்னே சொல்லலாம். மேன்மேலும் இவங்க வளருவாங்க, வளருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இவங்க இன்ஸ்டாவில் போய் ரீல்ஸ் ஃபோட்டோஸ்லாம் பார்த்து லைக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.